வீட்டில் இந்த கேழ்வரகு ரொட்டி, கேழ்வரகு புட்டு இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாட்ட வந்து கற்றுக்கிட்டு தான். எங்கள் வீட்டில் நான் தான் மோஸ்ட்லி எல்லாம் செய்வேன். அதனால் சின்ன வயசுலேருந்து இது செஞ்சு எனக்கு வந்து ரொம்ப அப்படியே பழகி போச்சு. ரொம்ப கேஷுவலாக ஈஸியாக செய்வேன். அதனால் சின்ன வயசு செய்யும்போது முருங்கைலாம் சேர்க்க மாட்டேன். அப்புறம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த முருங்கைக்கீரைலாம் நானாகவே ஆட் பண்ணிக்கிட்டது. இப்படி செஞ்சால் நமக்கு சத்தும் கிடைக்கும், உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்தளவுக்கு தின்னாக இருந்தால் போதும். எனக்கு ரொம்ப மெலிசாக இருந்தால் பிடிக்காது. ஸோ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸாகவே சுட்டுக்குவேன். இதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ரொட்டிக்கு எண்ணெய் கம்மியாக ஊற்றினா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கலாம். ஃபிங்கர் மில்லட் ரொட்டி செஞ்சிட்ருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். ராஜேஷ் ஹோம் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி டெஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் போட்டுருக்கேன் பாருங்கள். இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்.